Hi guys, welcome back to my channel. This channel first time பார்க்கறீங்க அப்படினா என்ன பேர் பெனிதா. சோ இன்னைக்கு நான் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா how to do braid பார்க்க போறோம். நார்மலா சும்மா பின்னிருக்கேன் அவ்வளவுதான். சோ நார்மல் பின்னல்னா முன்னாடி கொஞ்சம் ஹேர் இங்க வந்து கிளிப் போடுங்க French braid, fish braid கத்துக்க போறது நார்மல் braid தான். சோ நிறைய பேருக்கு வந்து braid பண்ணவே தெரியாது. ஹானஸ் சொல்றோம் நானுமே வந்து வீடியோ பார்த்து கத்துக்கிட்டேன். சோ நிறைய பேர் நமக்கு thick hair இருக்கு, long hair நிறைய thick லாங்கா இருக்கு. கத்துக்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்து பிராக்டீஸ் பண்ணா வந்து ரொம்ப நாள் ஆகும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி போட்டாலும் நிறைய பேர் நல்லா சொல்லுவாங்க ஃபோட்டோ வீடியோவில் வெளியே போகிறேன் அப்படின்னா சரி எதுக்கு நம்ம ப்ரைடெல்லாம் கஷ்டப்படணுமே அப்படியே என் வாழ்க்கையை எப்படின்னா ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரைட் நிறைய பேர் போடாமல் இருப்பீங்க ரொம்ப தப்பு. அதுக்காக ப்ரைடு மட்டுமே உங்கள் வாழ்க்கையாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீ ஹேர் ப்ரைட் எல்லாமே போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக கொஞ்சம் ஹேர் விடுங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன லூஸாக ஹேர் இருக்குது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி டைட்டாக பின்னுவீங்க. பின்றது இல்லை நிறைய டைட்டாக கிளிப்ஸ் நிறைய டைட்டாக போட்டுட்டு போடுறது ரொம்ப தப்பு. இப்போ நான் வீடியோ தான் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் லூஸாக இருக்காது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹேர் நல்லாயிருக்கும். அடுத்தது தான் வந்து நான் பார்க்குறதோ இல்லை இன்னொருத்தவங்க பார்க்குறதோ. ஸோ அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஹேர் வந்து இது பண்ணுங்கள். பட் அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரேக்கேஜ் ஹேர் ஃபால் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க பிரைட் டைட்டாக போட்டு பிரேக்கேஜ் ஆகிடும் ஹேர். அப்புறம் என்ன சொல்வீங்க அப்படின்னா பிரைட் போடுறதால எனக்கு ஹேர் பிரேக்கேஜ் ஆகிடும் சொல்வீங்க. அது கிடையாது. இங்கே நான் டைட்டாக போட்டு பிடிச்சிருப்பீங்க அதனால தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் பிரைட் பண்ண தெரியாது. தெரிஞ்சாலும் போட மாட்டாங்க. அது ரொம்ப தப்பு. அதுக்காக பிரைடே சொன்ன மாதிரி வாழ்க்கையை வச்சுக்காதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக மட்டும் கிடையாது, எல்லா டிஃப்ரெண்டாக ஹேர் ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேர் வைக்கிறது இங்கே 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 மாதிரி வேக எடுப்பீங்க இல்லைங்களா, அது கூட வலிச்சு வராதிங்க. க்ளீனாக கொஞ்சம் லூஸாக ஹேர் இருக்கும். சொன்ன மாதிரி பாருங்கள் இங்கே ஹேர் இருக்குது இங்கெல்லாம் ஹேர் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஹேர் தான் முக்கியம். ஸோ அதனால தான் அப்படி விட்டுருக்கேன். ஸோ இந்த பிரைட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவாக சொன்ன போல் டைட்டாக பின்னிக்கன்னு சொல்லுவேன். இல்லைன்னா இன்னும் லூஸாக பின்னுவேன். இங்கெல்லாம் வந்து முடி தொங்கும். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப பிடிக்கோங்க. பட் டைட்டாக பின்னாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லுவேன். நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் நிறைய கன்சல்ட் பண்ணிட்டு அதை பண்ணுங்கள். டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் டேண்ட்ரஃப் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடலை அப்படின்னா அதில் வந்து இந்த ஹேர் டேண்ட்ரஃப் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இச்சிங் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக எப்படி விடாதீங்க, டிஃப்ரெண்ட் ஹேர்ஸ் விடுங்க. பட் ஃப்ரீயாக விடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ மார்னிங் வந்துட்டு ஜாகிங் போகிறோம், இல்லைனா வந்து வாக்கிங் பண்ணுறோம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு வந்து ஹேர் வந்து ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்வெட்னஸ் இருக்கு இல்லைங்க, ஸ்வெட்னஸ் வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போனால் வந்துடும் நமக்கு ரெண்டாக வந்து நம்ம எடுக்கிறதுனால. ஸோ இது வந்து பெருமையாக ஸ்வெட் நமக்கு உள்ளே போயிட்டு அப்படியே தங்கிடும். ஸோ நம்ம அடுத்து ஷாம்பு வாஷ் பண்ணுற வரைக்கும் தான் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைட் பண்ணிட்டு 2 தடவை 3 தடவை வாரத்துக்கு 4 தடவை 5 தடவை ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. அது ரொம்ப தப்பு. ஷாம்பூ கெமிக்கல் தான். கெமிக்கல் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் தான் இதுலேயும் இருக்காது. கெமிக்கல்ஸ் யாருமே சொல்கிறது இல்லை, எந்த ப்ராண்டுமே சொல்கிறது இல்லை அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ ஹேர் மட்டும் கிடையாது, ஃப்ரீ ஹேர் நிறைய இது இருக்குது. ஸோ இங்கே கிளிப் போட்டு அந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளிப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த கிளிப் நம்ம எடுக்கும்போது இப்படி வரும். அதே மாதிரி பேண்டை வந்து நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இப்படி இழுப்பாங்க. அது தப்பு. நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா இப்படி ஒரு இதாக சுற்றிட்டு இப்படி நம்ம வந்து இப்போ போடுறோம்ல அதே மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து பிரேக்கேஜ் இருப்பாது. ஏன்னா நம்ம வந்து இப்படி எடுக்கும்போது அதில் இருக்க சுற்றி இருக்க ஹேர் எல்லாமே வந்துடும். ஸோ இப்படி வந்து இப்போ சொன்ன மாதிரி லூஸாக போய் இருக்கிறதுனால இங்கேயும் வந்து ஹேர் பொங்குது இல்லைங்களா, அதனால் திரும்ப அப்படியே பின்னா விட்டு போகிறோம். அதுவும் சிக்காகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப பின்னணும். அண்ட் ஹேர் வந்து ஃப்ரீயாக விட்டதுனால வந்து சிக்கு விழுதுன்னு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஹேர் வந்து ஃப்ரீயாக இருந்தால் சிக்கு விழும். பட் அதுக்காக வந்து நீங்கள் ஹேர் ஃப்ரீயாக விடக்கூடாதுன்னு கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து ஹேர் ஃப்ரீயாக மட்டும்தான் விடுவாங்க. ஷூட்ஸ் இது மாதிரி வீடியோஸ் எடுக்கிற மட்டும் ஹேர் ஃப்ரீயாக மட்டும் தான். நானுமே அதே மாதிரி தான் பண்ணுவேன். பட் இப்போ நான் வந்து மாற்றிக்கிட்டேன். பட் நான் வீடியோஸ்க்கு அப்படி எடுத்தாலும் கூட நைட்டு வந்து தூங்கும்போது வந்து பிரைட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா நீங்கள் ஆயில் போட்டுட்டு டெஃபினட்டாக பிரைடு பண்ணுங்கள். பிரைடு பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக அந்த ஆயில் இந்த மாதிரி ஹேர்லாம் விடாதீங்க. அப்படியே போட்டு இப்படி கிளிப் போட்டுருங்க, இல்லை அப்படியே உள்ளே விட்டுருங்க. அதே மாதிரி என்னென்னா நிறைய பேர் நைட்டு வந்து சோம்பேறித்தனம் அப்படியே படுத்துருவீங்க. ஹேர் வந்து பின்னாமல் அப்படியே பழைய பின்ன ஒரு 7-8 மணிக்கு பின்னிருப்பீங்க. அது அப்படியே இருந்திருக்கும். அப்படியே தூங்கிடுவீங்க. தூக்கம் வந்தோடனே மத்தியானம் சரி ஈவினிங் சரி தூங்கினதுக்கு அப்புறமா அந்த ஹேர்லாம் வெளியே வந்ததுக்காக ஃபேஸை டச் ஆகும். ஏன்னா நம்ம ஃபேஸும் தலையும் பெண்ணையும் இல்லை, பக்கத்து 10 கிலோமீட்டருக்கு இல்லை, பக்கத்துலலாம் இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நைட்டு வந்து நீங்கள் ஆயில் கொடுங்க. ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பிரைடு வந்து கொஞ்சம் டைட் கொஞ்சம் ஒரு 10% டைட்டில் வந்து நீங்கள் பின்னுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னும் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட ஹேர் கேர் சீரிஸ் ப்ரைஸ் யூஸ் பாருங்கள். நான் லிங்க் வந்து சும்மா கொடுக்க எஸ்பெஷலி ஹேர் கேருக்கு மட்டுமே 10 எபிசோட் இருக்குது. 10 எபிசோடில் வந்து ஒரு செக்மெண்ட்டும் இருக்கும். ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரம், ஷாம்பூ, கண்டிஷனர், ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் நான் நிறைய ஹேர் கேர் எபிசோட் சேனலில் போட்டிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் பார்த்தா இன்ட்ரோ நான் லாங்காக இருக்க பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன்.
இந்த மிஸ்டேக்ஸ் டூ ப்ளீஸ் பண்ணாது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹேர் நிறைய சான்சஸ் இருக்குது. ஹேர் ஃபால் மட்டும் கிடையாது, அதில் நிறைய டேண்ட்ரஃப் வரும், அப்புறம் வந்து பேனெல்லாம் வரும். பேன் வந்து எல்லாருக்குமே தெரியும், அந்த ஹேர் வந்து இதாகிடும். அது எடுக்கும் போதே நம்ம வந்து இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹேர் அப்படியே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறதுக்கு அதை பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோஸ் அப்படி பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பிடிக்காம கொடுத்துட்றேன். அதில் இந்த மாதிரி ஷார்ட் வீடியோவாக நான் இதில் இருக்க ஒரு கிறிஸ்டியன் கிளிப்ஸ் நான் போடுவேன். ஸோ வேறு பேசாமல் போயிடலாம். ஹாய் கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோம்பு எடுத்துக்கிறேன். கோம்பு எடுத்துகிட்டு ஐப்ரோவோட எண்டிங் இருக்குங்க, 2 ஐப்ரோஸோட எண்டிங்லேருந்து நேராக வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். நான் அதுக்கு தான் அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணுறேன். நான் ஹேர் ஸ்டைலிஸ்லாம் கிடையாது, சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், நார்மலாக பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி நான் ஈஸியாக எனக்கு கையில் எடுத்துக்கிறேன். சும்மா பாயிண்ட்டுக்காக நான் வந்து கோம்பு யூஸ் பண்ணேன், காமிச்சேன். நீங்கள் பழக்கவழக்கம் சரியாக நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹேரில் வந்து நான் இந்த ஐப்ரோலேருந்து இந்த ஐப்ரோ வரைக்கும் வந்து எண்டிங்கில் வந்து மட்டும்தான் நான் ஹேர் எடுத்துருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக நான் வந்து கிளச்சர் கிளிப், நார்மலாக கிளச்சர் கிளிப் யூஸ் பண்ணி நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் சிக்க எடுத்துக்கோங்க, அதுவும் சீரம் போட்டு சிக்கிடுங்க. நான் எதுவுமே பண்ணல, கேஷுவலாக உட்காந்துருக்கேன். ஆர்டிஃபிஷியல் எதுவுமே பண்ண பிடிக்காத வீடியோவில். ஸோ கொஞ்சமாக முன்னாடி ஹேர் விட்டுக்கிறேன், அதுவும் வீடியோக்காக. ஒரு நார்மலாக இருக்க வேணாமே, நார்மல் பிரைடு மாதிரி இருக்க வேணாமேன்னு சொல்லி, இல்லை நான் விட மாட்டேன், அது ஃபேஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்துங்கிறதுனால. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த சைடு தான் எடுத்தேன், பட் அது வந்து கேமரா எடுத்ததுனால அப்படி இதாகிடுச்சு. பட் நீங்கள் எந்த சைடாக வேணால் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோம்பு வச்சுட்டு நான் வந்து கோடு மாதிரி போடுறேன், கோடு போட்டு எடுக்கிறேன். நீங்கள் அப்படியே எடுக்கலாம், பட் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது கோடு போட்டு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதை விட்டுறணும். அதையும் நம்ம எல்லா இடத்தையும் பண்ண முடியாதுங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நான் 2 சைடு இருக்கிறது இப்படி பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கன்ஃபார்மாக புரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது இப்படி எடுத்துகிட்டு ஒரு விரல் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு விரல். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விரல் இருக்குல்ல, இதை எடுத்து வச்சுட்டு இது இங்கே போடுறேன். அதுக்காக டைட்டாக பின்னல, வீடியோக்காக டைட்டாக பிடிக்க சொல்லலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா டைட்டாகவே பின்ன மாட்டேன், ஹேருக்கு நல்லது கிடையாது. அந்த மாதிரி நான் கீழே வரைக்கும் பின்னிடுவேன், பட் நான் வீடியோக்காக கொஞ்சமாக பின்னிட்டேன். ஸோ இந்த கையிலேருந்து இப்படி, இந்த கையிலேருந்து இப்படி உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். 2-3 தடவை போட்டு பாருங்கள், தப்பு கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி பிரைட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நார்மல் ஒரு பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் பேண்ட் தான். ஸோ அதை நான் போட்டுட்டு எடுத்துகிட்டு இப்போ செக்யூர் பண்ணுற பாருங்கள். நார்மல் பிளாக் பேண்டு. நான் வந்து வீடியோக்காக நிறைய இதெல்லாம் எடுக்கல, ஸ்டோன் பேண்டில் வச்சோன்னா ஸ்டோனில் போய் சிக்கிக்கும் ஹேர். ஸோ அவ்வளோதான், ஈஸியான பிரைடு தான். பிரைடுங்கிறது ஈஸி தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இருக்க ஹேரை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அந்த சைடு இருக்க ஹேரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் அப்படி பின்னாடி போட்டேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரோவே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவுட்ரோவும் ஃபுல்லாக பாருங்கள். பபாய் கைஸ், நெக்ஸ்ட் டைம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு ஸோ நான் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்குது. ஸோ மேக்கப் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனலில். ஸோ இது மாதிரி ஏன் குட்டி கம்மல் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து இந்த ஹேரில் போய் சிக்காமல் இருக்கும், சிக்கணும் அதுலேயும் வந்துடும். அதே மாதிரி இது மாதிரி ஹேர் யூஸ் பண்ணும்போது குட்டி குட்டி கம்மல் தான் போடுவேன். சொல்ல போனால் நான் வீட்டில் வந்து சம்டைம்ஸ் கம்மலே போட மாட்டேன், ஏன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி அதில் வந்து ஹேர் சிக்கிக்கும் நம்ம ஃப்ரீயாலாம் விடுறோம் அப்படின்னா. அண்ட் இன்னொன்று மெயின் திங் என்ன அப்படின்னா குளிச்சுட்டு வந்தோடனே பிளேடை போட்டு காட்டி சிக்காயிடும் சொல்லி அது பண்ணாதீங்க. அது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். தலை வந்து நல்லா ஒலிக்கும், ரொம்ப ஹெட்டேக் ஆகும், கோல்டு பிடிக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து கோல்டு பிடிக்கிறா அப்படின்னா நல்லது கிடையாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹேரை ஃப்ரீயாக வந்து இப்படி வந்து நேர் வகை எடுத்து இப்படி விட்டுருங்க. அதுக்கு போட்டு வலிச்சு வராதிங்க, அப்படி கொஞ்சம் லூஸாக இப்படி வாரிட்டு அது லைட்டு இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வந்து வெளியே இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஃபேஸில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுங்க. கூட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் கமெண்ட்டாக கொடுத்துட்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட ஷேர் பண்ணி எல்லா கேர்ள்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே மென்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து மென்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளிப்பெல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி வச்சு இந்த நிறைய பாய்ஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸ்டைலிஷாக இருக்கிறது கிளிப்லாம் இங்கே போடுவீங்க.
அதுவும் உங்களுக்கு ஹேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். ஸோ அதனால் பாய்ஸ் வந்து ஷாம்பு வாஷ் பண்ண நிறைய பாய்ஸ் வந்து எனக்கு ஹேர்லாம் இருக்குது நான் ஷாம்பு வாஷ்லாம் பண்ண மாட்டேன் போங்களா அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுவும் தப்பு தான். வீக்லி ஒன்ஸாவது பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலர்லாம் போடுவீங்க இல்லைங்களா, அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக. ஸோ நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டிப்ஸ் நான் வந்து ஃபியூச்சர் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லுக்கு அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நான் ஃபியூச்சர் வீடியோ சப்ளை பண்ண உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் பிடிச்ச பாயிண்ட் எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான் பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டை சொல்லலாம். அது எனக்கு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ எம் பிரணி. பை. டேக் கேர் காய்ஸ்.